நுண்ணுயிர்கள் வந்துக்கிட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நாங்கள் நெருப்பு வைக்கிறதுனால அதை அழிக்கிறோம். முக்கியமாக மண்ணுக்கு பலன் தரக்கூடிய மண் புழுக்களை இயங்க விடாமலுக்கு தடுத்து விடுறோம். ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்புக்குரிய அந்த விவசாய உறவுகளுக்கு நாங்கள் சில செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கலாம், நீங்கள் இப்போ வெள்ளாமல் வெட்டு சீசன் பரவலாக எல்லா இடத்துலையும் வெட்டு நடந்துக்கிட்டு, அதோடு சேர்த்து வெட்டினதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த வைக்கல்களை மொத்தமாக எரிப்பார்கள். இதை எரிப்பதனால எப்படியான தீங்குகள் ஏற்படுது என்று எவ்வளோதான் பேசினாலும் எழுதினாலும் சமூகத்துக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு போதாமல் இருப்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பாதைகளால் போகும்போது புகை மூட்டத்துக்குள்ளால் போகிறத என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. இப்போ நண்பர்களே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு முயற்சி நடந்துக்கிருக்குது. வைக்கல்கள் அதுக்கண்டு இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தை கொண்டு கட்டி ஏற்றுறாங்க. இது என்னத்துக்குன்னு கேட்டால் மாட்டினுடைய தீவனத்திற்காக வேண்டி ஏற்றப்படுது. ரைட். இந்த ஒரு வெள்ளாமை செஞ்சு அறுவடை பின்னால் நெல் வீட்டுக்கு போகுது. இந்த வைக்கல்கள் விலங்குகளுடைய உணவு, அது அந்த விலங்குகளுக்கு சென்றடைய வேண்டும் என்கிறது எங்களுடைய முதலாவது கோரிக்கை. ரெண்டாவது, நாங்கள் இந்த வைக்கலை எரிப்பதனால என்ன தீமை ஏற்படுது என்று கேட்டீங்கன்னு சொன்னால், நிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிர் அணுக்கள், நுண்ணுயிர்கள் வந்துக்கிட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நாங்கள் நெருப்பு வைக்கிறதுனால அதை அழிக்கிறோம். முக்கியமாக மண்ணுக்கு பலன் தரக்கூடிய மண் புழுக்களை இயங்க விடாமலுக்கு தடுத்து விடுறோம். மண் புழுக்களை இயங்க விடாமலுக்கு அப்படியோ நாங்கள் நெருப்பு ஊட்டி அதை அழிக்கிறோம், தடுக்கிறோம். எனவே நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகிறது, மண்புழு அழிக்கப்படுகிறது. எனவே அதனால் எங்களோட மண் பாதிக்கப்படுகிறது, மண் வளம் கெட்டு போகுது. இதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இது விலங்குகளுடைய உணவு, அதுக்கு போகணும். அல்லது இந்த நிலத்திலேயே அதை நாங்கள் என்ன செய்யணும், அடுத்த இந்த நிலத்துக்கான உணவாக கொடுக்கணும். எதிரிக்கூடிய உயிர்களுக்கான நுண்ணுயிர்களுக்கான உணவாக நாங்கள் கொடுக்கணும். எரிக்கிறதுனால இந்த வைக்கல் எரிக்கக்கூடிய NPKயோடு சேர்த்து சல்ஃபரும் எரிக்கப்படுது. எரித்து சாம்பலாக போகின்ற போது, வாயுவாக மாறுகின்ற போது எங்களுடைய வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், சுவாச ரீதியான பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் உள்வாங்கப்படுறோம். எனவே நாங்கள் எரிக்கக்கூடாது. ஒன்று, விலங்குகளுக்கு இதை முறைமைப்படுத்தி